சோனா குருவியும் ராணா குருவியும் ஒரு சின்ன வீட்டுல தங்களோட ஒரே பையன் குக்குவோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்க. ராணா குருவி தான் வச்சிருந்த கடையில தானியங்கள் விற்பனை பண்ணுச்சு. அதுல வர வருமானம் ராணா குருவியோட குடும்பத்தை நடத்த போதுமானதா இருந்தது. இப்படி கடை வச்சிருந்த ராணா குருவி அக்கம் பக்கத்து காடுகள்ல எங்கேயாவது திருவிழா நடந்தா தன்னுடைய கடையை அங்கேயே கொண்டு போறது வழக்கம். கோரி அக்கா, பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குது, இன்னைக்கு நான் குக்குவை அழைச்சுக்கிட்டு திருவிழாக்கு போலான்னு இருக்கேன். ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு நீங்களும் வரீங்களா? பசங்களுக்கு திருவிழாவை சுத்தி காமிச்ச மாதிரியும் இருக்கும், நாமும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு வரலாம். இல்ல சோனா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் இன்னொரு நாள் ஜக்கு அழைச்சிட்டு போய்க்கிறேன். இன்னைக்கு நீ போயிட்டு வா. வீட்டுக்கு வந்த சோனா குருவி கிட்ட கோரிக்காக இப்படி சொல்லி அந்த திருப்பி அனுப்புச்சு. இப்படி சொல்லி அனுப்பின கோரிக்காகவும் தூங்கிட்டு இருந்த கணவர் காலுக்காகத்த அவசரமா எழுப்புச்சு. காலுஜி, இத கேளுங்க. சோனா தன்னோட பையன் குக்குவை அழைச்சிட்டு போய் திருவிழாவை சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்க போகுது. இதுக்கு ஏன் கோரி என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுற? நீயும் போகணும்னு நினைச்சா சோனா குருவி கூட போயிட்டு வா. இதுக்கு என்ன எழுப்பணும்னு அவசியமே இல்லையே. சோனா குருவி திருவிழாக்கு போகுதுன்னா அது மணிப்பரிசு நிறைய தானியங்களை வித்த பணம் வச்சிருக்கோம். எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ணும். என்கிட்ட என்ன அப்படியா பணம் கொட்டி கிடக்கு? இருக்கிறது 200 ரூபாய். இதுல நான் ஜக்குவுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுப்பனா, இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வருவனா? கோரி, அந்த 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு திருவிழாக்கு போயிட்டு வா. போக வேண்டாம்னு நினைச்சா 200 ரூபாய் மிச்சம்னு நினைச்சு வீட்லயே இரு. ஆனா இன்னும் ஒரு தடவை என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பிடாத. இப்படி சொன்ன காலுக்காகவும் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சது. பிறகு கோரிக்காக தன்னோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டு வாசல்ல நின்னு காத்து வாங்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல திருவிழாக்கு போயிட்டு சோனா குருவியும் குக்குவும் திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. இத பார்த்த கோரிக்காவும் அவங்கள வழியில நிறுத்தி பேச ஆரம்பிச்சது. சோனா, திருவிழாவில இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு கொஞ்சம் என்கிட்ட காமிச்சிட்டு தான் போயேன். கோரி அக்கா, சாப்பிடறதுக்காக ஸ்வீட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் குக்கு நிறைய விளையாட்டு ஜாமான்கள் வாங்கியிருக்கான். பிறகு எனக்கு கொஞ்சம் வளையல், மணி, பொட்டு ஒரு பாக்கெட் இதையெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, கொடுத்துட்டு போறேன். எதுவும் வேண்டாம் சோனா, நாளைக்கு நான் திருவிழாக்கு போக போறேன். எனக்கு தேவையானதெல்லாம் அங்க போய் வாங்கிப்பேன். சரி கோரி அக்கா, நான் கிளம்புறேன். இந்த ஸ்வீட்டு ஜக்குவுக்கு கொடுங்க. இப்படி சொல்லிட்டு ஸ்வீட் பாக்கெட்டை கோரி கிட்ட கொடுத்த சோனா குருவி தான் பையன் குக்குவை அழைச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சோனா கிட்ட வேற நாளைக்கு திருவிழா பார்க்க போறேன்னு பெருமையா சொல்லிட்டான். ஆனா கையில அந்த 200 ரூபாய் தவிர வேற எதுவுமே இல்ல. பிறகு எப்படி நான் திருவிழாவுக்கு ஜாலியா போய் செலவு பண்றது? இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்த கோரிக்காகத்தோட மனசுல இப்போ ஒரு ஐடியா வந்தது. ஐடியா வந்த உடனே கோரிக்காக வேகமா போய் தூங்கிட்டு இருந்த காலுக்காகத்தை எழுப்புச்சு. காலுஜி, சீக்கிரம் எழுந்திருங்க. என்ன இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கீங்க? என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு கொஞ்சமாவது உங்க மனசுல ஆசை இருக்கா? கோரி, உனக்கே தெரியும், உன்னை சந்தோஷமா வச்சுக்க நான் முயற்சி பண்றப்பெல்லாம் காட்டுல உள்ள பறவைகள் கிட்ட அடி வாங்கி காயப்பட்டதுதான் மிச்சம். அதுல இருந்து நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதையே நான் மறந்துட்டேன். என்ன காலேஜி இப்படி பேசுறீங்க? நானும் ஜக்குவும் சந்தோஷமா திருவிழாவை போய் சுத்தி பாக்கிறதுக்கு எனக்கு இப்ப ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அப்படியா? சரி சரி, அப்ப அந்த ஐடியாவை நீ சொல்லு. அதுபடி நடந்தா நமக்கு செலவுக்கு பணம் கிடைக்குமா, இல்ல வழக்கம் போல எனக்கு அடிதான் கிடைக்குமான்னு நான் சொல்றேன். காலுஜி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. திருவிழாவில தானியங்களை வித்த பணத்தை எடுத்துக்கிட்டு ராணா குருவி ராத்திரி தனியா தான் வரும். அந்த சமயத்துல நீங்க மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போய் ராணா குருவிய வழிமறிச்சு கொண்டு வர பணத்தை பிடுங்கிக்கோங்க. கோரி, பணத்தை கொள்ளை அடிச்சது நான் தானே யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா? காலுஜி, பயப்படாதீங்க. நீங்க தான் மாறு வேஷம் போட்டிருக்கீங்கல்ல, யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. பிறகு படத்தை கொள்ளடிச்ச உடனே வேற வழியில வேகமா பறந்து சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சரி, உன்னோட ஐடியாவை இன்னைக்கே செயல்படுத்தி பாக்குறேன். பிறகு ராத்திரி ஆச்சு. இப்படி சொன்ன காலுக்காகவும் அன்னைக்கு ராத்திரியே மாறு வேஷத்தோட ஒரு கத்தியையும் எடுத்துக்கிட்டு ராணா குருவி வர வழியில காத்திருந்தது. ராணா குருவி வந்த உடனே கத்தியை காட்டி அதை வழிமறைச்சது. யாரு யாரு நீங்க? எதுக்காக என்ன வழி மறைக்கிறீங்க? ஏய், முகமூடியையும் கையில கத்தியையும் பார்த்த உடனே தெரியலையா நான் ஒரு திருடன்னு? என் வாயால வேற அதை நான் ஒரு தடவை சொல்லணுமா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு மரியாதையா உயிர் பிழைச்சு ஓடிடு. காலுக்காகத்தோட பேச்ச கேட்டு பயந்து போன ராணா
தான் கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்துட்டு அவசர அவசரமா அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. பிறகு காலுக்காகவும் வேற வழியில பறந்து தன்னோட வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுச்சு. மறுநாள் காலையில பணத்தை பார்த்த கோரிக்காகத்துக்கு சந்தோஷம் தாங்கல. கோரி கத்திய பார்த்த உடனே ராணா குருவி ரொம்ப பயந்து போய் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுச்சு. காலுஜி, உங்க திறமைய பார்த்தா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை உட்கார வச்சு விதவிதமா சமைச்சு போட்டு நீங்க சாப்பிடறத பாக்கணும் போல ஆசையா இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு திருவிழாவுக்கு போக வேண்டி இருக்கிறதால என்னால அதை செய்ய முடியல. இப்படி சொன்ன கோரி ஜக்குவை அழைச்சுக்கிட்டு திருவிழாக்கு பறந்து போச்சு. ராணாஜி, பணத்தை கொள்ள அடிச்சுக்கிட்டு போன பறவையை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? அதோட முகம் ஞாபகம் இருக்கா? இல்ல சோனா, அந்த பறவை மாறு வேஷம் போட்டு இருந்தது. அது யாருன்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அது கையில பெரிய கத்தி இருந்தது. அத பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். பரவாயில்ல ராணாஜி, பணம் போனா போகட்டும். நீங்க நல்லபடியா திரும்பி வந்தது எனக்கு போதும். நம்ம 2 பேரும் நல்லா இருந்தா எவ்வளவு பணத்தை வேணாலும் சம்பாதிக்கலாம். நீங்க சாப்பிட்டு இப்ப நல்லா தூங்குங்க. உங்க மனசுக்கு இப்ப அமைதிதான் தேவை. திருவிழாக்கு போயிருந்த கோரிக்காகவும் அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வந்தது. கோரி, திருவிழாவில இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? எனக்கும் தான் கொஞ்சம் சொல்லு. காலுஜி, இந்த தடவை திருவிழால நான் தேவைப்பட்ட பொருட்களை மட்டும் வாங்கல. என் மனசுக்கு எதையெல்லாம் வாங்கலாம்னு தோணுச்சோ எல்லா பொருட்களையும் வாங்கிட்டேன். ஆனா பாருங்க, அப்பவும் பணம் காலியாகல, இன்னும் மீதி இருக்கு. கோரி, நான் இப்ப வரைக்கும் சாப்பிடாம இருக்கேன். எனக்கு பசி ரொம்ப அதிகமா இருக்கு. சீக்கிரம் சாப்பிட ஏதாவது கொடு. இப்படி காலுக்காக சொன்ன உடனே கோரி சாப்பாட்டை கொடுக்க காலுக்காக ரொம்ப ஆவலா இந்த சாப்பாட்டை சாப்பிட்டது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ராணா குருவி கிட்ட இருந்து ஏதோ ஒரு பறவை பணத்தை திருடிட்டு போனது காட்டுல உள்ள எல்லா பறவைங்களுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. புறா, உனக்கு விஷயம் தெரியுமா? நேத்து ராத்திரி வியாபாரத்தை முடிச்சிட்டு திரும்பி வர்றப்ப ராணா குருவியோட பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். கொள்ளைக்கார முகத்துல முகமுடி போட்டு இருந்தானா? நம்ம காட்டுலயும் இப்படி நடக்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. இருந்தாலும் இனிமே நாம இருட்டுறதுக்கு முன்னாடியே வீடு போய் சேர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்ற பறவைகள் எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க காலுக்காகத்தோட மனசுல பயம் வர ஆரம்பிச்சது. கோரி, எல்லா பறவைகளும் ராணா குருவியோட பணம் கொல்ல போனதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. காலுஜி, இப்படி பயந்துகிட்டு இருந்தீங்க, திருநது நான் தானே நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க. அதனால மத்த பறவைகள் இப்படி பேசுறப்ப நீங்க எதுவும் பேசாம இருக்க கூடாது. அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுக்குங்க. இப்படியே இன்னும் 1 வாரம் போச்சுன்னா பிறகு எல்லாரும் இந்த விஷயத்த பத்தி மறந்துருவாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு கோரி கையில இருந்த பணம் செலவானதுக்கு அப்புறம் காலுக்காகத்தை மறுபடியும் கொள்ளையடிக்க போக சொல்லுச்சு. இல்ல கோரி, என்னால முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலுஜி, இப்பவும் நீங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லா பறவைகளும் ஒரு 10 நாள் தான் இத பத்தி பேசுவாங்க. பிறகு மறுபடி இந்த விஷயத்தையும் மறந்துருவாங்க. இப்படி என்னென்னமோ பேசி காலுக்காகத்துக்கு தைரியம் கொடுத்த கோரிக்காகவும் காலுக்காகத்தை மறுபடியும் கொள்ளையடிக்க அனுப்பிவிட்டது. காலுக்காகமும் போன முறை செஞ்ச அதே மாதிரி ராணா குருவியை வழிமறிச்சு பணத்தை கொள்ளையடிச்சது. இப்படி கொள்ளையடிச்ச காலுக்காகவும் பிறகு வேற வழியில பறந்து வீடு வந்து சேர்ந்தது. கோரி, இன்னைக்கு நான் எதுவுமே பேசல. கத்தியையும் எண்ணெயும் பார்த்த உடனே ராணா பணத்தை எடுத்து கொடுத்துடுச்சு. இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் சந்தோஷமா சிரிச்சது. இப்படி பணம் 2வது தடவையும் திருட்டு போனதை நினைச்சு சோனா குருவி நதிக்கரையில சோகமா உட்கார்ந்து இருந்தது. அந்த சமயத்துல அங்க புறா, ஜம்ஜம் பறவை, அப்புறம் ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் வந்தாங்க. சோனா, நான் என்னமோ இந்த திருட்ட நம்ம காட்டை சேர்ந்தவங்களே செய்யறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எதை வச்சு புறானா அப்படி சொல்றீங்க? 2 தடவையா நம்மளோட காட்டு பகுதிக்குள்ளதான் இந்த திருட்டு நடந்திருக்கு. அதுவும் ஒரே இடத்துல 2 தடவையும் பணத்தை பறி கொடுத்தது ராணாதான். அது என்னவோ உண்மைதான். ராணாஜிய குறி வச்சுதான் இந்த திருட்டே நடக்குது. புறா, நீ சொல்றது உண்மைதான். இத நம்ம காட்டை சேர்ந்த யாரோ திட்டம் போட்டுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நாம அதனால அந்த பகுதியில தினமும் ராத்திரி காவல் காக்கணும். கொஞ்ச நாள் நாம இப்படி செஞ்சோம்னா திருட யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புறாண்ணா, அந்த திருடன் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ப எப்படி சொல்ல முடியும்? பிடிச்சதுக்கு அப்புறம் தான் திருட யாருன்னு தெரிய வரும்.
இப்படி பேசிக்கிட்ட பறவைங்க எல்லாரும் மறுநாள் ராத்திரியில இருந்து அந்த இடத்த காவல் காக்க ஆரம்பிச்சாங்க. அங்க உள்ள உயரமான மரங்கள்ல கையில குச்சியோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அந்த இடத்துல இதுவரைக்கும் திருட்டு எதுவுமே நடக்கல. இருந்தாலும் பறவைங்க மனம் சோர்ந்து போகாம தினமும் காவல் காத்துக்கிட்டே இருந்தாங்க. பிறகு ஒரு நாள் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்த ராணாக்குருவிய காலுக்காக திடீர்னு வந்து வழிமறிச்சது. இத பார்த்த எல்லா பறவைங்களும் உஷாராயிட்டாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் திருட மேல குதிக்கணும். அப்படி குதிச்சு அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள கம்பால அவனை அடி வெளுத்து வாங்கணும். இப்படி பேசிக்கிட்ட பறவைங்க கையில இருந்த குச்சியோட காலுக்காகத்து மேல குதிச்சாங்க. காலுக்காகவும் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கம்பை எடுத்து காலுக்காகத்தை அடி இழுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன அடிக்காதீங்க, நான் இனிமே இப்படி திருடவே மாட்டேன், என்ன விட்டுருங்க. இப்படி இவங்க கம்பை எடுத்து காலுக்காகத்தை அடிச்சிட்டு இருக்கும்போது அதோட மாறு வேஷமும் கலைஞ்சது. காலு, இத்தனை நாளா என் பணத்தை திருடிக்கிட்டு போனது நீதானா? உன் கூட இதே காட்டுல வாடுற நண்பன்கிட்டே திருடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? புராணா, இந்த காட்டை சேர்ந்தவங்க தான் யாரும் பணத்தை திருடினாங்கன்னு நீங்க சொன்னது ரொம்பவும் சரிதான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த திருட்டு எல்லாம் நானா செய்யல, என் மனைவி கோரி சொல்லிதான் செஞ்சேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இருந்தாலும் அங்க இருந்த யாருமே காலுவோட பேச்ச கேட்கவே இல்லை. காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக பிறகு அவங்க 2 பேருக்கும் ஜெயில் தண்டனை கிடைச்சது. சோனா குருவி, ரீட்டா கிளி, காலுக்காவும் கோரிக்காவும் இவங்க 4 பேரும் ஒரு நாள் ஒன்னா உணவு தேட பறந்து போனாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கிளைமேட்டை பார்த்தா அப்படிதான் தெரியுது. மழைக்காலம் வந்தா அது பின்னாடியே குளிர்காலமும் வந்துடும். அதனால இப்ப நம்ம தானியங்களை சேகரிக்கிறது மட்டும் இல்லாம மழையையும் குளிரையும் தாங்குற மாதிரி நல்ல வலிமையான வீட்டையும் கட்டியாகணும். நான் 2 நாளைக்கு முன்னாடி இமயமலை பக்கம் இருந்து வந்த பறவையை சந்திச்சேன். இந்த தடவை நம்ம காட்டுல மழையும் குளிரும் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும்னு அது சொல்லுச்சு. இங்க பாருங்க, நாம இப்பவே உணவு சேகரிக்க ஆரம்பிச்சாதான் மழை வர்றதுக்குள்ள நமக்கு தேவையான உணவை நம்மளால சேமிக்க முடியும். நான் முதல்ல வீட்டை தான் கட்டி முடிக்க போறேன். ஏன்னா சாப்பிட தானியங்கள் இல்லாட்டி கூட பாதுகாப்பா இருக்க வீடு நமக்கு கண்டிப்பா வேணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு குட்டி தேவதை அந்த பக்கமா வந்தது. அங்க பாருங்க, மனுஷ உருவத்துல நம்மள மாதிரி பறந்து ஏதோ ஒரு உருவம் வருது. காரணம்னா இது கூடவா தெரியல, நம்ம சின்ன வயசுல எத்தனை தேவதை கதைகள் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இது ஒரு தேவதை. அப்படியா? பாக்குறதுக்கு ரொம்பவும் குட்டியா இருக்கு. இருங்க, இதுக்கான காரணத்தை நம்ம இந்த தேவதை கிட்டயே கேட்போம். குட்டி தேவதையே, நீ யாரு? எதுக்காக இங்க வந்த? என்னோட பேரு ரியானா. நான் எங்க அம்மா கிட்ட ரொம்ப நாளா இந்த காட்டை சுத்தி காட்ட சொல்லி கேட்டேன். ஆனா எங்க அம்மா என்ன வெளியில அழைச்சுக்கிட்டே வரல. அதனாலதான் இன்னைக்கு எங்க அம்மா வெளியே போன சமயம் பார்த்து நான் கிளம்பி வந்துட்டேன். அப்படியா குட்டி தேவதையே? முதல்ல எங்க காட்டுக்கு வந்த உடனே எங்க காட்டுல உள்ள பறவைகள் சார்பா உங்களை வரவேற்கிறேன். இங்க பாருங்க ஆண்டி, வாயால நல்வரவுன்னு சொன்னா மட்டும் பத்தாது. சீக்கிரமா என்ன அழைச்சுக்கிட்டு போய் இந்த காட்டை சுத்தி காட்டுங்க. நான் என்னோட வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணமே இந்த காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக தான். இங்க பாரு தேவதையே, நான் கேட்ட தேவதை கதை எல்லாத்துலயும் தேவதைகள் கையில ஒரு சின்ன மந்திரக்கோல் வச்சிருப்பாங்க. அதை நீட்டி எது கேட்டாலும் கிடைக்கும். அந்த மாதிரி உன்கிட்ட மந்திரக்கோல் எதுவும் இல்லையா? இல்ல, பெரியவங்களானதுக்கு அப்புறம் தான் எங்க கிட்ட மந்திரக்கோள் கொடுப்பாங்க. அது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியாது. சரி, இந்த காட்டை சுத்தி காமிக்க என் கூட யார் வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? குட்டி தேவதையே, நாங்க எல்லாம் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சிட்டியா? இங்க பாரு, எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கு. இன்னும் 6 மாசத்துக்கு தேவையான உணவு சேகரிச்சு வைக்கணும். அது மட்டும் இல்லாம மழையையும் குளிரையும் தாங்குற மாதிரி ஒரு பக்காவான வீட்டையும் கட்டணும். இங்க பாருங்க, எங்க அம்மா வீட்ல இருந்தா என்ன வெளியில அனுப்ப மாட்டாங்க. அதனாலதான் எங்க அம்மா இல்லாத நேரமா பார்த்து இங்க வந்தேன். சீக்கிரமா என்ன யாராவது அழைச்சிக்கிட்டு போய் இந்த காட்டை சுத்தி காட்டுங்க. இங்க பாரு தேவதையே,
நாங்க எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. காட்டுக்குள்ள போய் எந்த வேலையும் இல்லாம ஏதாவது பறவைகள் உட்கார்ந்துருக்காங்களான்னு பாரு. நாங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. ரீட்டா இப்படி சொன்ன உடனே அந்த தேவதையோட முகம் ரொம்பவும் வாட்டமாயிடுச்சு. தேவதையோட முகத்தை பார்த்த சோனா குருவிக்கு ரொம்பவும் பாவமா இருந்தது. குட்டி தேவதையே, நீ கவலைப்படாத, உன் கூட நான் வரேன். இந்த காட்டை உனக்கு சுத்தி காட்டுறேன். சோனா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம இன்னையிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சாலே குளிர்காலம் வர்றதுக்கு முன்னால நம்மளால உணவை சேகரிச்சு வீட்டை கட்ட முடியுமான்றது சந்தேகம். இதுல இந்த தேவதைக்கு காட்டை சுத்தி காட்ட நீ கிளம்புனா உன்னால எந்த வேலையும் முடிக்க முடியாது. ஆமா சோனா, கோரி சொல்றதுதான் சரி. நாங்க எல்லாம் கிளம்புறதுக்கு தயாராயிட்டோம். நீனும் எங்க கூட சேர்ந்து வந்துரு. இல்லன்னா நாங்க உன்னை விட்டுட்டு போயிடுவோம். நீங்க எல்லாம் கிளம்புங்க. இந்த குட்டி தேவதை நம்ம காட்டோட விருந்தாளி. இந்த காட்டை சீக்கிரமா சுத்தி காமிச்சு இத வீட்டுக்கு திருப்பி அனுப்பி ஆகணும். அதே சமயம் என்னோட எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு முடிப்பேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. சோனா குருவி இப்படி சொல்ல எல்லா பறவைகளும் உணவு தேட பறந்து போனாங்க. பிறகு சோனா குருவி ரியானாவை கூட்டுக்கிட்டு அந்த காட்டை சுத்தி பார்க்க போச்சு. குருவி ஆண்டி, உங்களோட பேர் என்ன? என்னோட பேரு சோனா. சோனா ஆண்டி, முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. தேவதை இப்படி சொன்ன உடனே சோனா குருவி அந்த தேவதையை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. குட்டி தேவதையே, இந்த தேங்காய் சாதத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க. தேங்காய் சாதமா? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இப்படி சொன்ன அந்த குட்டி தேவதை பிறகு தேங்காய் சாதத்தை சாப்பிட்டு பார்த்துச்சு. ஆண்டி, நான் இப்படி ஒரு ருசியான சாதத்தை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இந்த உணவை எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன ரியானா பிறகு அங்கிருந்த தொட்டில படுத்து அப்படியே தூங்கிடுச்சு. பிறகு அந்த குட்டி தேவதையை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசுல அதை சோனா குருவியும் வீட்டிலேயே இருந்துச்சு. இப்படி தூங்க ஆரம்பிச்ச தேவதை பிறகு மறுநாள் காலையில் தான் கண் விழிச்சது. சோனா ஆண்டி, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? சாரி. அதெல்லாம் தேவையில்லை குட்டி தேவதையே, நாம இப்ப காட்டை சுத்தி பார்க்க போகலாமா? ஓ, தாராளமா போகலாம். பிறகு சோனா குருவியும் குட்டி தேவதையும் அந்த காட்டை சுத்தி பார்க்க கிளம்புனாங்க. ரியானா, இப்ப நான் உங்களை கடற்கரைக்கு பக்கத்துல உள்ள காட்டை காமிக்க போறேன். அங்க உள்ள காடுகள்லயே ரொம்பவும் அழகான காடு அந்த காடு தான். எங்க பார்த்தாலும் ரொம்ப பசுமையாவும் நல்ல குளுமையாவும் இருக்கக்கூடிய காடு அது. இப்படி இவங்க போறப்ப நிறைய இடங்களை சுத்தி பார்த்துக்கிட்டு போனாங்க. ரியானாக்கு போர் அடிக்கவே இல்லை, ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. இப்படி இவங்க போற வழியில பெரிய பெரிய குளங்களும் அதுல மீன்களும் இருந்தது. அதையெல்லாம் அந்த குட்டி தேவதை பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சியாச்சு. சோனா ஆண்டி, இவ்வளவு பெரிய குளத்தையும் அதுல இப்படி வண்ண வண்ண பூக்களையும் நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இத பாக்குறப்ப என் மனசுல ஒரு தனி சந்தோஷம் உண்டாகுது. ரியானா, எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா தண்ணீர் குடிக்கிறதுக்காக நான் இந்த குளத்துக்கு தான் வருவேன். இங்க வந்து தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருப்பேன். அப்ப என் மனசுக்கு ரொம்பவும் அமைதி கிடைக்கும். பிறகு இப்படியே சோனா குருவி அந்த குட்டி தேவதைக்கு அந்த பக்கம் அந்த அழகான இடங்கள் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சது. பிறகு ராத்திரியாக போற நேரத்துல 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன ரியானா, இன்னைக்கு பார்த்தது உன் மனசுக்கு திருப்தியா இருந்ததா? சோனா ஆண்டி, இந்த காட்டை சுத்தி பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் நம்ம பார்க்காத இடங்கள் இன்னும் இருக்கு. அத நாளைக்கு எனக்கு சுத்தி காட்டுறீங்க. இப்படி சொல்லிட்டு அந்த குட்டி தேவதை தன்னுடைய தொட்டில படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே 4-5 நாட்கள் ஓடிடுச்சு. குட்டி தேவதை வீட்டுல இருந்ததால சோனா குருவியால எந்த வேலையும் செய்ய முடியல. குட்டி தேவதைக்கு அந்த காட்டை சுத்தி காட்டவும் உணவு சமைக்கவுமே சோனா குருவிக்கு நேரம் சரியா இருந்தது. ஒரு நாள் காலையில வீட்டுல இருந்த எல்லா உணவுகளும் தீர்ந்து போயிடுச்சு. சாப்பிட காஞ்ச தானியங்கள் கூட இல்ல. குட்டி தேவதையே, நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் நம்ம சாப்பிடறதுக்காக ஏதாவது உணவு தேடி எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி பிறகு உணவு தேட வெளியில பறந்து போச்சு. குட்டி தேவதை இப்படி சோனா குருவி வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க அம்மா குட்டி தேவதையை தேடிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி தேடிக்கிட்டே இருந்தவங்க அன்னைக்கு சோனா குருவி வீட்டுக்குள்ள குட்டி தேவதை இருக்கிறத பாத்துட்டாங்க. உடனே சோனா குருவி வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. ரியானா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே வந்த? என்ன வீட்டை விட்டு வெளியே அழைச்சுக்கிட்டு போங்கன்னு உங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போயிடுச்சு. அதனாலதான் நானே கிளம்பி வெளியில வந்துட்டேன். சரி சரி, வீட்டை விட்டு வெளியில வந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு. வா, நம்ம வீட்டுக்கு போவோம். அம்மா, நீங்க போங்க. சோனா ஆண்டி வந்த உடனே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். இல்ல,
இதுக்கு மேலயும் உன்னை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ இப்பவே கிளம்பு, அவங்கள அப்புறம் வந்து பாத்துக்கலாம். இப்படி சொல்லிட்டு ரியானாவோட அம்மா ரியானாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த சோனா குருவி வீட்டுல ரியானா இல்லாததால இங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்தது. ரியானா, ரியானா! சோனா குருவி ரொம்ப நேரம் இப்படி கூப்பிட்டு பார்த்துச்சு. ஆனா குருவியோட குரலுக்கு எந்த பதிலும் இல்ல. பாவம் ரியானா, அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க அம்மா வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்களா, இல்ல வேற யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா? இப்படி சோனா குருவி ரொம்ப நேரம் ரியானாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தது. அப்பதான் சோனா குருவிக்கு திடீர்னு நாம இன்னும் வீடு கட்டலங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஐயோ, எல்லா பறவைகளும் வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க, நாம மட்டும்தான் வீடு கட்டாம இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பவே போறேன், வீடு கட்ட தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு எல்லா பொருட்களையும் சேகரிச்சு வச்சாதான் இன்னும் 2 நாளுக்குள்ள எப்படி இருந்தாலும் வீடு கட்டி முடிச்சிடலாம். இப்படியெல்லாம் கணக்கு போட்ட சோனா குருவி வீடு கட்ட தேவையான பொருட்களை எடுக்கிறதுக்காக வெளியில பறந்து போச்சு. ஆனா பாவம், சோனா குருவி வீட்டை விட்டு வெளியில வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காத்து, இடி, மின்னல் இப்படி மழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே சோனா குருவி ஒரு பெரிய மரத்துக்கடியில போய் நின்றுடுச்சு. கடவுளே, சீக்கிரமா இந்த மழை விட்டுடணும், அப்பதான் எனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும். சோனா குருவி என்னதான் இப்படி வேணும்னாலும் மழை விடுற மாதிரி தெரியவே இல்லை. இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. இதனால வேற வழி இல்லாத சோனா குருவி தன்னுடைய வீட்டை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சது. அன்னைக்கு சோனா குருவிக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப சோனா குருவியோட வீடு அந்த காத்துக்கும் மழைக்கும் தாக்கு பிடிக்காம தரையில விழுந்து உடஞ்சி கிடந்தது. இதையெல்லாம் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்த காலுக்காகவும் கொறிக்காகவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. நான் எவ்வளவோ புத்தி சொன்னேன், இந்த சோனா குருவி கேட்கவே இல்ல. குட்டி தேவதைக்கு காட்டை சுத்தி காமிக்க போய் சோனா குருவி இப்ப இருக்க இடம் கூட இல்லாம இருக்கு. இதே சமயம் வெளியில மழை பெய்யறத பார்த்த ரியானாவோட கண்ணுல கண்ணீர் வந்தது. ரியானா, என்ன நடந்ததுன்னு இப்படி அழுகுற? உனக்கு என்னாச்சு? அம்மா, சோனாண்டி கூட நான் இருந்ததால அவங்க இன்னும் வீடு கட்டல, குளிர்காலத்துக்காக உணவும் சேமிச்சு வைக்கல. இந்த மழையிலையும் காத்துலயும் அவங்க வீடு எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் என்னாலதான் வந்தது. ரியானா, நீ நினைக்கிறது தப்பு. சோனா குருவி இப்ப எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கு. அம்மா, உண்மையாவா சொல்றீங்க? ஆமா ரியானா, உன்னை தன்னோட குழந்தை போல நினைச்சு பத்திரமா பாதுகாத்த சோனா குருவிக்கு தேவைப்படுற சமயத்துல உதவி பண்ணணும்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு சோனா குருவி வீட்டை இழந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதனால சோனா குருவியோட வீடு இருந்த இடத்துல ஒரு அழகான புது வீட்டை கட்டி கொடுத்துட்டேன். அம்மா, அந்த ஆண்டிக்கு தேவையான உணவு என்ன ரியானா? வீட்டையே கட்டி கொடுத்தனா உணவு கொடுக்காம இருப்பனா? அம்மா அம்மா, எனக்கு என்னவோ இப்ப சோனா ஆண்டிய போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி சரி, சீக்கிரமா போய் பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடு, அங்கேயே இருந்துடாத. பிறகு சோனா குருவியை நோக்கி ரியானா வேகமா காத்துல பறந்து வந்தது. மழையில நனைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்த சோனா குருவி திடீர்னு தன்னோட வீடு இருந்த இடத்துல உண்டான புது வீட்டை பார்த்து ஆச்சரியம் ஆயிடுச்சு. எப்படி இது? என்னோட வீடு இருந்த இடத்துல இப்படி ஒரு மாளிகையை யார் கொண்டு வந்து வச்சது? இப்படி யோசிச்ச சோனா குருவி பிறகு வீட்டுக்குள்ள போய் பார்த்தது. அந்த வீட்டுக்குள்ள எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பழங்களும் தானியங்களுமா இருந்தது. இதையெல்லாம் பார்த்துட்டு சோனா குருவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோனாண்டி, இந்த வீடு, பழங்கள், தானியங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் நீங்க என்ன பாதுகாத்து வச்சிருந்தீங்கல்ல, அதுக்காக எங்க அம்மா கொடுத்த பரிசு. சோனா குருவி வீடு இருந்த இடத்துல இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்துட்டு காலுக்காகவும் கொறிக்காகவும் வந்தாங்க. சோனா, என்ன இது ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய வீடு திடீர்னு எப்படி வந்தது? உடனே சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் காகங்கள் கிட்ட சொல்லுச்சு. அடடா, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா தேவதையே, உன்னை நானே அழைச்சிக்கிட்டு போயிருப்பேன். ஆனா உன் கையில மந்திரக்கோள் இல்லையா, அதனால உன்னால எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். கோரி ஆண்டி, இப்பவாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யறவங்களுக்கு தான் கடவுள் யோசிக்காம உதவி செய்வாரு. ஆனா உங்கள மாதிரி பறவைகள் எல்லாம் இவங்களுக்கு உதவி செஞ்சா எதுவும் கிடைக்காதுன்னு கணக்கு போட்டுக்கிட்டு யாருக்கும் எந்த உதவியும் செய்யாம சுயநலமா இருப்பீங்க. அதனாலதான் நீங்க கஷ்டப்படும் போது கடவுள் உங்களை கண்டுக்கவே மாட்டாரு.